கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேனால் கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோன்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்தன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது, அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாள், வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது. 9:05 10:35 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண்விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும் நாள், அதற்கு பிறகு அவர் ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் கடைசியில் இந்த 10:35 ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேயானால் 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து, ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதை தவிர நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 இருந்தால் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மாதம் பார்த்தாலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அன்னைக்கு முருகன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியில் பார்த்தாலேயானால் சிம்ம ராசியில் இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குரு பார்க்கறதுனாலையும்
7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் திருமணத்திற்கு நிச்சயமாக இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு தடைகளை தாண்டி திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 4ஆம் இடத்தை அதாவது 3ஆம் இடத்தை வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்குறார். அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். இந்த 4 கிரகத்தில் பார்த்தோம்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் வந்து 10ஆம் இடத்துல போய் இருக்கார். இதனால் வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இருந்தாலும் குரு அதாவது சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதம் பார்த்தோம்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போகிறது. இது வந்து நல்ல ஏற்றம். ஏன்னா 9ஆம் இடத்துல 3, 11 அதிபதி 3, 10 அதிபதி வந்து 9ஆம் இடத்துல போகிறார் அப்படின்னா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் முயற்சிக்கு உண்டான பலன் அதாவது பணமாக வரக்கூடிய பொருளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மி. உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல அதாவது 9ஆம் இடத்துல இருந்த புதன் ஒரே நாளில் வந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது 10ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் செவ்வாயும் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் ஒரு 21 தேதி கழித்து 21 நாள் கழித்து அதாவது 8/6/2025 வந்துடுறது. இதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் வர்றதுனால நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி ராசியில் வர்றதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சரி, புத்திர ஸ்தானமும் சரி, பாக்கியஸ்தானமும் வலுப்பெறுறது. அதனால் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையும் சரி, செவ்வாயின் பார்வை சப்தமத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலனத்தவரை நம்ப வேண்டாம். அதை தவிர வந்து உங்களுடைய நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கேதுவும் இருக்கிற இந்த வாட்டி செவ்வாயம் வந்துடுறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலனத்தவரை நம்ப வேண்டாம். அதை தவிர வந்து போட்டிகளெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் சற்று மந்தமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வரும். முயற்சிகள்லாம் கைகூடினாலும் சந்திராஷ்டம காலம் வரும். சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறது 22ஆம் தேதியிலேருந்து 22/5 25/5 வரலும் இருக்கக்கூடிய 24/5/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சிம்மராசிக்காரர்கள் அதுவும் வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்கள், அதை தவிர வந்து அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, ஆர்கனைசேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த சிம்மராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு தடவை வழிபட்டுவாங்க. ஏன்னா செவ்வாயும் உடல் நலத்தை பாதுகாக்கணும். அதை தவிர வந்து கேதுவும் வந்து உங்கள் ராசியிலேயே வர திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அதை தவிர தோரம்பருப்பு தானம் போடுவோம். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.